நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது. அனிருத் இசையமைக்க நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன் என நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்து வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்து வருகிறது. வேட்டன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆனார் ரஜினி சார். அதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. முக்கியமாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான அமீர் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறார். முதலில் அந்த ரோலுக்கு ஷாருக்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் அதில் நடிக்க அவர் மறுத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் ஓடுவது குறிப்பிடத்தக்கது. கூலி படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் தானாம். அதில் 2 பாடல்களை முடித்துவிட்டதாகவும், பொங்கலை முன்னிட்டு ஒரு பாடல் வெளியாக இருப்பதாகவும் அனிருத் சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை ரஜினி அவர்களை பாடியுள்ளாராம். பொங்கலை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். இதனை அடுத்து புதுக்கவிதை படத்தில் ரஜினி சார் பண்ண பைக் ஸ்டண்ட் காட்சியை லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் பண்ண வைத்திருக்கிறாராம். அந்த காட்சியில் கையை விட்டுட்டு சிகரெட் பிடிப்பது மற்றும் நிறைய ஸ்டன் செய்வாராம் நம்ம ரஜினி சார். அந்த காட்சியை எடுக்கும் போது திடீரென விபத்துக்குள்ளாகி உள்ளது. உயிர் சேதம் எதுவும் இல்லையாம். ரஜினி சார் காலில் மற்றும் சிறிய அடிபட்டிருக்காம். இதன் படப்பிடிப்பை இன்று நிறுத்திவிட்டாராம் லோகேஷ். புதுக்கவிதை படம் வெளிவந்து 42 வருடம் ஆகிவிட்டது. லோகேஷ் மறக்காமல் அந்த சீனை கூலி படத்தில் எடுத்துள்ளார். தியேட்டரில் இந்த காட்சியை ரசிகர்கள் கொண்டாட போறார்கள். படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் ரஜினி சார் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் தளபதி படத்தில் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார். அந்த சென்டிமெண்டாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் என்பதாலும் இந்த படம் மெகா ஹிட் ஆகுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.